நேரலையில் வந்திருக்கின்றோம். தங்கை கார்த்திகா அண்மையில் ஆசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் பெண்களுக்கான கபடி போட்டியில் இந்திய அணியின் சார்பில் துணை கேப்டனாக இருந்து அந்த அணி வெற்றி பெறுவதற்கு மிக பெரும் துணையாக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தங்கப்பதக்கத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்திருப்பதோடு மட்டுமல்லாமல் கண்ணகி நகரின் பெருமையை நிலையை உலகத்திற்கு உயர்த்தி இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அத்தகைய மகத்தான வீரமங்கை தங்கமங்கை அன்பு தங்கை கார்த்திகாவிற்கு நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த ஆடையை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அது மட்டுமில்லாமல் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தங்கை ராதிகாவிற்கு கார்த்திகாவிற்கு விரைவில் சந்தித்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தும் அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் விரைவில் நடத்த இருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் தான் நீங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாண்ட பேசி அதை உறுதிப்படுத்திட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க இங்க நிர்வாகிகளோடு வந்து தங்க கார்த்திகாவை வாழ்த்திருக்கிறோம். விரைவில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கார்த்திகாவை சேர்த்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து அரசு சார்பில் கார்த்திகாவிற்கு ஒரு வீடு வேணும். இந்த நிலையில பார்த்தோம்னாக்கா மிக மோசமாக இருக்கிறது. கண்ணகி நகர்ல 2 வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம், 2 வீட்டுக்கு ஒரு குளியலறை, இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான தன்மை. இந்த அளவில் உலக அளவில் இது சாதிக்கின்ற ஒரு வீரமங்கையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார், ஜொலிக்கின்றார். அத்தகைய தங்கையை நாங்கள் வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறோம், பாராட்டுவதில் பெருமைப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்து 1 கோடி ரூபாய் உதவி தொகை வழங்கணும்னு கேட்டிருக்காரு, வீடு வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அரசே கார்த்திகாவிற்கு பாராட்டு விழாவை நடத்தணும், இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. விரைவில் அது நிறைவேறும் என்று நம்புகிறோம்.